தற்போதைய அண்மை செய்தி. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மடப்புரம் கோயிலில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று மடப்புரம் கோயிலில் பத்ரகாளியம்மன் கோயிலில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் மடப்புரம் கோவிலுக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர், ஆய்வு நடத்தி வருகின்றனர். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மடப்புரம் கோவிலுக்கு நேரில் சென்று சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இது குறித்த தகவல்கள் என்ன பதிவு செய்யலாம்? மடப்புரம் அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 6வது நாளாக திருப்புவனம் மற்றும் மடப்புரம் பகுதியில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 27 மற்றும் 28ஆம் தேதி அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்ற பகுதிகளில் அஜித்குமாருடன் சென்ற விசாரணைக்காக தனிப்படை காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அதேபோன்று அஜித்குமாருடைய தம்பி நவீன், அதேபோன்று அஜித்குமாருடன் பணியாற்றிய காவலர்கள் இருக்கக்கூடிய உள்ளிட்டோரிடம், வினோத்குமார் உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து அவர்களை அழைத்து சென்று ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படி விசாரணை நடத்தினார்கள் என்பது குறித்தாக செய்தி காண்பித்து அவர்களுடைய அந்த சாட்சிய விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே அவரை பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது புளியந்தோப்பு பகுதியில் கூட தற்பொழுது அவரை மரத்தில் கட்டி வைத்து தொங்க வைத்து அவரை விசாரணை நடத்தியதாகவும் அஜித்குமாரை தாக்கியதாகவும் கூட தற்போது அவர்கள் நேரில் செய்து காண்பித்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது கடைசியாக அஜித்குமாரை மாலை 4 மணிக்கு மேலாக மடப்புரம் கோவிலுக்கு பின்புறம் உள்ள ஷெட் ஒன்றில் வைத்து விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையினர் அந்த பகுதியில் தான் கடுமையாக தாக்கினார்கள். அப்போதுதான் அந்த பகுதியில் தான் அவர் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய பகுதியில் தற்பொழுது அந்த மடப்புரம் கோவில் பின்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஷெட் பகுதியில் தான் சிபிஐ காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் அஜித்குமாருடன் இருந்த அவருடைய தம்பி நவீன்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளிட்டோரை வைத்து சிபிஐ அதிகாரிகள் நேரில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அவரை அஜித்குமாரை தாக்கிய பைப்புகள் எடுத்தும், அதே போன்று அஜித்குமாருக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள், அதே போன்ற மிளகாய் பொடி உள்ளிட்டவைகள் குறித்தும் அஜித்குமாரை தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பல்வேறு அந்த கம்புகள், அதே போன்று பைப்புகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் தொடர்ந்து அந்த பகுதியில் நேரில் எடுத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தனிப்படை காவல்துறையினர் எப்படி தாக்கினார்கள் என்பது குறித்தாக செய்தி காண்பிக்குமாறும் ஒவ்வொரு பகுதியில் அந்த அஜித்குமாருடைய தம்பி நவீன் உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையை பொறுத்த மட்டிலும் அந்த பகுதியில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த கடைசியாக அஜித்குமாரை விசாரணை நடத்தப்பட்ட பகுதியாக தான் இந்த பகுதி கூறப்படுகிறது. அந்த மடப்புரம் கோவிலை ஒட்டியிருக்கக்கூடிய உதவி ஆணையர் அலுவலகத்தின் அருகில் தான் இந்த விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சிபிஐ அதிகாரிகளோட விசாரணையில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக தான் இந்த பகுதி இருக்கிறது. 27 மற்றும் 28ஆம் தேதி அஜித்குமாருடன் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் தொடங்கி 5 நபர்களையும் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த சிபிஐ அதிகாரிகள் உடன் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த மடப்புரம் கோவிலில் பின்புறம் அஜித்குமாரை அவர்கள் வைத்து கடுமையாக தாக்கியது, அந்த சக்தீஸ்வரன் அந்த பகுதியில் வீடியோவாக பதிவு செய்து உள்ளிட்ட இடங்களை தான் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து சாட்சியங்களையும் அந்த பகுதியில் பதிவு செய்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். சல்மான், தகவல்களுக்கு நன்றி.